நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ் கெயிலுடைய அபாரமான சாதனையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கிலாந்துக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இடையே நடந்த முதல் ஒரு நாள் போட்டியில் கிறிஸ் கெயில் அபாரமாக விளையாண்டுருக்காரு. இவர் சமீபத்தில் தான் சொன்னார் 2019 உலகக்கோப்பைக்கு பிறகு ஒரு நாள் போட்டியிலேருந்து ஓய்வு வாங்க போகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ஆனால் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேயாட்டம் ஆடாமல் விட மாட்டார் போல். இவர் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ் கெயில் அபாரமாக விளையாண்டுருக்காரு. முதல்ல வெஸ்ட் இண்டீஸ் அணி தான் பேட் பிடிச்சிருக்காங்க. அந்த அணி பார்த்தீங்க அப்படின்னா 50 ஓவருக்கு 360 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. கிறிஸ் கெயில் 129 பால் பிடிச்சி 135 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. 3 4 தான் அடிச்சிருப்பார். கெயில் 12 6 அடிச்சிருப்பார். அடுத்து விளையாண்ட இங்கிலாந்து அணி இந்த இலக்கை அடித்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பாங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் கெயில் சூப்பரான ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. அதாவது கிறிஸ் கெயில் மற்றும் அஃப்ரிடி இவங்க ரெண்டு பேரும் சர்வதேச போட்டிகளில் அதிக 6 அடித்த வீரர்கள் வரிசையில் சமநிலையில் இருந்தாங்க. ஆனால் இப்போ கிறிஸ் கெயில் 12 6 அடித்ததன் மூலமாக பார்த்தீங்கன்னா முதல் இடத்துக்கு வந்திருக்காரு. அஃப்ரிடி ரெண்டாவது இடத்துக்கு தள்ளி விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். கிறிஸ் கெயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இன்டர்நேஷனல் போட்டிகளில் 488 சிக்ஸ் அடித்து முதல் இடத்துல இருக்காரு. ரெண்டாவது இடத்துல 476 சிக்ஸ் அடித்து அஃப்ரிடி ரெண்டாவது இடத்துல இருக்காரு. மூணாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிரெண்டன் மெக்கலம் இருக்காரு, 398 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. நாலாவது இடத்துல ஜெயசூர்யா இருக்காரு, 352 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. ஐந்தாவது இடத்துல ஹிட்மேன் ரோஹித் சர்மா இருக்காரு, 349 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. இன்னும் உலகக்கோப்பை போட்டி வேற இருக்கு, அதுலையும் சேர்த்தாரு அப்படின்னா கிறிஸ் கெயில் இன்னும் பல சிக்ஸுகள் அடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி சிக்ஸர் அடித்து பல சாதனைகள் செய்யாமல் கிறிஸ் கெயில் விட மாட்டார் போல. ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த இடங்களில் அஃப்ரிடி, மெக்கலம், ஜெயசூர்யா இவங்கெல்லாம் ஓய்வு வாங்கிட்டாங்க. அதே சமயம் இன்டர்நேஷனல் போட்டிகள் விளையாட போகிறது கிடையாது. ஆனால் 5வது இடத்துல இருக்கக்கூடிய ரோஹிட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. கிறிஸ் கெயிலுடைய சாதனை முறியடிப்பதற்கான வாய்ப்பு ரோஹிட்டுக்கு இருக்குது. ஆனால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-130 சிக்ஸுக்கு மேலே ரோஹித் சர்மா அதிகமாக அடித்தா மட்டும்தான் கெயிலுடைய சாதனையை முறியடிக்க முடியும். ஸோ ரோஹிட் இந்த சாதனையை முறியடிக்கிறாரா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.